லாஸ்ட்டாக எல்லாருமே என்னோடய வீடியோ பார்த்துட்டு அக்கா சில்வர் எப்படி வந்து சேவ் பண்ணீங்க, டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், எந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக ஃபார் உமன் கேர்ள்ஸ், அதுவும் யங் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ வந்து என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியுமான்னு தெரியல. இதோட ஃபுல் வீடியோ நான் யூடியூப்பில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சில்வர் ரேட்டு சொல்கிறதுக்காகவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது, ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அம்மா அப்பா இருந்தப்ப நம்ம அம்மா அப்பா சம்பாரிச்சது வீட்டுக்கும் பண்ண முடிஞ்சிச்சு, சேவிங்ஸும் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் 50 வயசு வரைக்கும் அவங்களால உழைக்க முடிஞ்சிச்சு. ஆனால் நம்மளால முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஃபுட் அந்த மாதிரி இல்லை. நம்ம என்ன தான் வந்து டெய்லி டயட் ஃபுட்டு, ஜிம்மு, ஒர்க் அவுட்டு அந்த மாதிரி பண்ணாலும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டே இதில் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிடைக்கிறது இல்லை. 100% நான் சொல்லுவேன். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் இப்போ தான் வந்து ஏர்ன் பண்ணுறேன், நான் வந்து சின்ன வயசு, நான் என்ஜாய் பண்ணணும், அஃப்கோர்ஸ் என்ஜாய் பண்ணணும். ஆனால் சேவிங்ஸே இல்லாமல் ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணணுமா? தட் இஸ் அ மேட்டர். அதுதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா சேவிங்ஸே இல்லாமல் நீ என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன்னா ஆஃப்டர் 30+, ஏன் 30+ சொல்கிறேன்னா, இப்போவே சின்ன வயசுலேயே ஹெட்டுலேருந்து நம்ம பாதம் வரைக்கும் அவ்வளோ நோய் வந்துட்டு இருக்கு. அவ்வளோ பேருக்கு பிறந்த குழந்தைக்கு சுகர் இருக்குது, அல்சர் வருது, என்னென்னமோ வருதுங்க, சொல்லவே முடியல, அவ்வளோ விஷயம் நடக்குது. அதனால தான் சொல்கிறேன், சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். இன்றைக்கே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, யாருக்கு காசு கேட்க முடியலன்னா கூட இந்த 1 கிராம் சில்வர் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா 500 கிடைக்கும்ல. உங்களால் மெடிக்கல் செலவு அஃபோர்ட் பண்ண முடியுதுல்ல. அதுக்காக தான் சொல்கிறேன், எமர்ஜென்சிக்கு என்றைக்குமே நமக்கு ஒரு அசட் இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன அசட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா ஹோல்சேல் ஷாப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் ரெகுலராக, நான் என் ஃபேமிலி எல்லாருமே ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு இடம்னா இதுதான். பிகாஸ் நாங்கள் வந்து இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து பண்டு அந்த மாதிரிலாம் போடும்போது நாங்கள் பல்காக எல்லாருக்கும் கொடுப்போம். ஸோ அந்த டைமில் கூட நாங்கள் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதனால நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் அவங்களுக்கு. அதனால் எங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. பாரிஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஷாப் இருக்குது. அந்த ஷாப்புக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் தெரியலனா கூட கால் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ராமச்சந்திரா செட்டி சன்ஸ் அவங்களுடைய, ஆக்சுவலாக அவங்களுக்கு 2 கடை இருக்குது. இது வந்து அவங்க அண்ணன் கடை, அங்கே தான் நாங்கள் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்துட்டு எங்கள் பேர்லாம் நீங்கள் டேரெக்டாகவே வந்து அவங்ககிட்ட போய் கேட்கலாம். ஏன்னா ஹோல்சேல் பாரிஸில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஹோல்சேலில். எனக்கு தெரிஞ்ச கடை இது அப்படின்னு பார்த்தா இது மட்டும்தான். நீங்கள் வேறு எங்கேனாலும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு எங்கே ஓகேவாக இருக்கும். பட் ஹோல்சேல் ஷாப் பாரிஸில் நிறைய இருக்குது, இங்கே தான் வாங்கணும்ல அவசியம் இல்லை. முக்கியமாக ஹோல்சேலில் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து சில்வருக்கு மட்டும் கிடையாது, கோல்டுக்குமே வந்து ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்குது. பட் நமக்கு தான் நிறைய கடை தெரியறதில்ல. ஓகே, இப்போ வீடியோவில் போயிடலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்துட்டு நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ரீசெண்டாக வந்து குத்து விளக்கு, இந்த தட்டு இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்று வச்சுருந்தேன், அது 15 கிராம் 20 கிராம் அவ்வளோதான். பட் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 58 கிராம் கிட்ட வரும், 60 கிராம்ஸ் கிட்ட. இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா, அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து 245 சொன்னாங்க. பட் 230 தான் எனக்கு கொடுத்தாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து 230 × 58 கிராம் போட்டிங்கன்னா 11,000 சம்திங் இது வந்துச்சு, ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு சில்வர் பார் வச்சுருந்தேன், அது போட்டுட்டு தான் இது வாங்கினேன். கிட்டத்தட்ட 58 கிராம் இது. அதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இதோட மேக்கிங் சார்ஜஸ் போடல, ப்ளஸ் வந்துட்டு எனக்கு ஜிஎஸ்டி போடலை. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ரேட்டுக்கு எனக்கு கொடுக்கல. கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ லாபம்னா, இதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜஸ் ஒரு 100 ருபீஸ் போடுவாங்க வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 100 ருபீஸ் ப்ளஸ் வந்துட்டு ஜிஎஸ்டி ஒரு 3%. 11,000க்கு 3%னா எவ்வளோ வரும்? 300, அதை 400 கிட்ட வச்சுக்கோங்க சும்மா. 300னே வச்சுக்கோங்க. அப்போது அது ஒரு 100 ருபீஸ், இது ஒரு 400, இது ஒரு 100, இது ஒரு 300, அப்போ 400. அது இல்லாமல் பெர் கிராமுக்கு 15 ருபீஸ் எனக்கு லெஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராம் அப்படின்றப்ப நம்ம கம்மியாக 58 கிராம் அப்படின்னு எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு 1000 ருபீஸ் இது எனக்கு லாபம் தான். 1000 ருபீஸில் நான் இன்னொரு 3 கிராம் வாங்கியிருக்கலாம். அப்போ இருந்த ரேட்டுக்கு இன்னும் 5 கிராம் வாங்கியிருக்கலாம் நான், ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு 1000 ருபீஸ் லாபம் கிட்டத்தட்ட. பட் அதுக்கு மேலே தான் அவங்க எனக்கு லெஸ் பண்ணி கொடுத்தாங்க. பிகாஸ் நோ மேக்கிங் சார்ஜஸ்,
நோ ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா ஹோல்சேல் ப்ரைஸ், ரீட்டைல் ப்ரைஸ் கிடையாது. ஆனால் முக்கியமாக நான் என்ன சொல்ல, எல்லா பொருளுக்குமே ஹோல்சேல் மேக்கிங் சார்ஜஸ் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒர்க் அதிகமாக இருக்குன்னா மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுதான் ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிற பெரிய லாபம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 கேஜ் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 40,000 கிட்ட செம்ம லாபம் கிடைக்கும். அந்த 40,000 நம்ம இன்னொரு பொருளே வாங்கலாம், அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். நான் வந்து 800 கிராம்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், 800-700 சம்திங் அவ்வளோ கிராம்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நான் வாங்குறது நகாஸ் தான். ஆக்சுவலாக நான் வாங்கின பொருள் இல்லாமல் நகாஸ் ஒர்க் இருக்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்கல அந்த அவங்க வந்துட்டு, ஏன்னா ரெகுலர் கஸ்டமர். முக்கியமாக நான் ஏன் இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன்னா, சேவிங்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காதீங்க. சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை. அதுவும் இல்லாமல் என்னோட சேவிங்ஸ் மெத்தட் எப்படி இருக்கும், நான் வந்து எப்படி என்னோட ஜுவல்ஸு, என்னோட சில்வர்லாம் நான் எப்படி வாங்கினேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு 390 ருபீஸ் பெர் கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் 2 கிராம் தான் சேவ் பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் 1000 ருபீஸ் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா மந்த்லி 2 கிராம் அப்படின்னு போனீங்கன்னா கூட இன்னைக்கு 300 இருக்கலாம், அடுத்த மாதம் 500 ஆகலாம், அதுக்கு அடுத்த மாதம் 1000 கூட ஆகலாம். ஓகேங்களா? அப்போது உங்களால் வந்து ஸ்டாண்டர்டாக இவ்வளோதான்றதை சேவ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் நீங்கள் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சேவ் பண்ணுவீங்க, 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா ஒரு 10 கிராம்ஸ்க்குள்ளே சேவ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப கம்மி கிராம்ஸ். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுமே வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. அதனால நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு 1000 ருபீஸ் வேணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். பட் அந்த பிக் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. இதை நீங்கள் பாராக வாங்குறீங்க, சில்வர் காயினாக வாங்குறீங்கன்னா இன்னும் லாபம். எனக்குலாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தான் இதை யூஸ் பண்ணுவேன்றதுனால தான் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இன்கேஸ் எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் கழித்து நான் விற்கிறதுனால விற்கலாம், அப்போ எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதனால் நான் எப்படி வாங்குவேன்னா, என்கிட்ட ஒரு ஜுவல் இருக்குது, இல்லைனா எனக்கு ஒரு அமௌண்ட்டு பல்காக வர வேண்டியது இருக்குது அப்படின்னா, இல்லைனா நான் வந்து வர வேண்டியது இருக்குது, அது ஒரு 2 மந்த்ஸில் வந்துடும் அப்படின்னா, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, தெரிஞ்சவங்க கிட்டே யார்கிட்டையாச்சும் கை மாற்றுக்கு இல்லைனா ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் பல்காக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வட்டியே இல்லாமல் அந்த மாதிரி ஏதாச்சும், இல்லை நீங்கள் வெளியில் கேட்குறத விட நம்மக்கிட்டே ஏதாச்சும் ஒரு ஜுவல் இருக்கும், செயினோ கம்பல் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், அது வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடாமல் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜுவல் எடுத்துகிட்டு போய் ப்ளெச் பண்ணிவிட்டு, அதாவது வச்சுட்டு அந்த அமௌண்ட்டுக்கு என்னால் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஐ மீன் சில்வரோ ஜுவல்லோ பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்தது, இப்போலாம் நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு சேவிங்ஸ்னு ஒன்று கண்டிப்பாக வேணுமே அப்படின்றதுனால நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போலாம் வந்து நான் கொஞ்சம் கேஷ் எடுத்து வச்சு பல்காகவே வாங்கிடுறது. பட் இதுக்கு முன்னாடி நான் அப்படி வாங்கிட்டு இருந்தேன்னா, என்கிட்ட ஜுவல் ஏதாச்சும் இருக்குன்னா வீட்டில் சும்மா இருக்க ஜுவல்லை எடுத்துகிட்டு போய் வட்டிக்கு, ஐ மீன் பேங்க்கில் வைக்கிறது பெட்டராக இருக்கும். பேங்க்கில் வச்சுட்டு மிச்சத்தை வந்துட்டு பேங்க்கில் வச்சுட்டு அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் ஜுவல்லில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வீட்டில் இருக்க ஜுவல்லை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பல்காக வாங்கும்போது ஒரு 1 இயர் கழித்து உங்களுக்கு செம்மையாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் கோல்டுமே அப்படி தான் சேவ் பண்ணுவேன். நான் ஒரு 2024 டிசம்பர் அப்போ என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு நெக்லஸ் ஒரு ஆரம் வாங்கினேன். ஓகேங்களா? அப்போது அதோட ஒரு சவரன் அப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னா 55,000 ஒரு சவரன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா 55,000 பெர் கிராம் சொல்லி நான் ஒரு 5 பவுன் 6 பவுன் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பிரேஸ்லெட் என்னென்னமோ சேர்த்து எல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ ஆச்சு, 55 அப்படின்னு போட்டாலே 3.5 lakhs அந்த மாதிரி கிட்ட ஆச்சு. ஆல்ரெடி நான் ஒரு 1 lakh வச்சுருந்தேன். 2 lakh வந்து தெரிஞ்சவங்க கிட்ட நான் வாங்கினேன். எப்படின்னா ஒரு 2 பீஸாக என்னமோ வட்டிக்கு வாங்கிட்டு அதை வாங்கி நான் மந்த்லி வட்டி மாதிரி அங்கே கட்டலை. நான் என்ன பண்ணேன், ஜுவல் வாங்கிட்டேன், அதுவும் ஆஃப் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜான்வரியில் வந்து 1 month வரைக்கும் நம்ம ஆஃப் பேமெண்ட்குள்ளே இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆஃப் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டேன். அப்போ எனக்கு நான் ஒரு சவரன் 56,000 ரூபாய் வாங்கினேன். எப்போ 2024 டிசம்பர், அது 25 தான் நான் வாங்கினேன். ஜான்வரி 2025 ஜான்வரியில் தான் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக அந்த ஜுவல்லை. ஆனால் அந்த அமௌண்ட்டை நான் வந்து கொடுத்துட்டேன் அவங்க கேட்டேன். என்னோடய ஜுவல் வாங்கினேன்ல, அந்த ஜுவல்லை வாங்கி அகைன் நான் அதை வந்து பேங்க்லேயே வச்சுட்டு
அதுக்கு மந்த்லி வந்து பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து சேர்த்து கட்டி அந்த ஜுவல்லை நான் வெளியே எடுத்துட்டேன். இன்றைக்கி அந்த ஜுவல்லோட வேல்யூ எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 7 lakhs கிட்ட வருது, 7 to 8 lakhs. ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணது 3 lakhs தான் இன்வெஸ்டே பண்ணேன். என்கிட்ட அப்போ அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ நினச்சேன் நம்ம 2 lakh வாங்கின இடத்துல 5 lakh வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா செம்ம ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும்ல. ஆனால் இல்லை ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா நம்மளால் அதை கரெக்டாக அடைக்கணும். பிகாஸ் நமக்கு கமிட்மெண்ட் ஆல்ரெடி அதிகமாக இருக்குன்றதுல நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஆனால் நான் நினச்சிருந்தா அந்த 5 lakhs ஈஸியாக பண்ணியிருந்துருக்கலாம். பட் அந்த டைமில் நம்ம ஏன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ரிஸ்க் எடுக்கிறது பெட்டராக இருந்திருக்கும்னு இப்போ தோணுது எனக்கு. நீங்களும் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். எப்போனா கமிட்மெண்ட்டு கம்மியாக இருக்குது, உங்களால் வந்து ஒரு கடனை ஓகே இந்த கடன் என்னால் அடைக்க முடியும், யூ ஆர் ரெடி டு என்டர் த கமிட்மெண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு ஓகேனா இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்கள் ரொம்ப மிடில் கிளாஸ், என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாதுன்னா மந்த்லி என்னமோ உங்களால் அந்த சேவிங்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். இல்லைனா மந்த்லி நீங்கள் 1000 rupees போகிற இடத்துல இன்னும் ஒரு 2000 எக்ஸ்ட்ரா போட்டு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து பிங்க் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.